டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசினாரு. இந்த சந்திப்பின் போது சில முக்கிய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதற்கு அமித்ஷாவும் உறுதி கொடுத்திருக்காரு. இந்த தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கனால எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்துல இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும், அப்படிதான் கட்சி வலுப்பெறும், அப்படி இருந்தா மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னா என்ன பண்ணணும்னா வெளியில நீக்கப்பட்டவர்கள், கட்சியில இருந்து வெளியே போனவங்க, இவங்க எல்லாரையும் கொண்டு சேர்க்கணும். அந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யணும் அப்படின்னாரு. அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணாருன்னா அவரை பதவியில இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு. இதன் தொடர்ச்சியா என்ன பண்ணாரு, செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு அமித்ஷாவையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 பேரையும் சந்திச்சுட்டு வந்தாரு. இந்த சந்திப்புன்னு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதனால விரைவில் அதிமுக ஒருங்கிணைப்படும், பாஜக தலைமையேற்று இந்த விஷயங்களை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டெல்லிக்கு புறப்பட்டு போனாரு. இவர் இப்ப புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காண்டி போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அமித்ஷாவை தான் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்ல போறோம் அப்படின்னாரு. ஆனா அதை மீறி என்ன பண்ணாங்கன்னா அமித்ஷாவை போயிட்டு அவரோட இல்லத்துல நள்ளிரவுல சந்திச்சாரு. அமித்ஷாவை சந்திக்கிற இந்த இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம அவரோட நெருங்கிய ஒரு நபரான எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, தம்பிதுரை, சி.வி. சண்முகம், இப்படி திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரி ஒரு 7-8 பேரும் கூட அந்த இதுல போயிட்டு பாத்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில போயிட்டு எனக்கு எதிராக பேசுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நீங்க பின்புலத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறதுனால என்ன இது பண்ணாங்க. அப்ப எனக்கு கட்சிக்குள்ள மரியாதை இல்லாம போகுது. இவங்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை பலமுறை நான் சொல்லிட்டு இருக்கேன். வெளியே போனவங்களே இல்லை நீக்கப்பட்டவர்களே மறுபடியும் கொண்டு வந்தா அவங்க எனக்கு தான் தேவையில்லாத குடைச்சலை கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் தனித்தனி ஒரு குழுவை உருவாக்கி வச்சுக்கிட்டு எனக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுப்பாங்க. இந்த குடைச்சல்னால என்ன ஆகும்னா அதிமுக அழிகிறது மட்டும் இல்லாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியும் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதிமுக மீண்டும் ஒருங்கிணைச்சுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த வெளியில போனவங்க உள்ள வந்தாங்கன்னா கட்சிக்குள்ள பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. இப்ப குழப்பங்கள் ஏற்படுத்துற போது என்ன ஆகுனா கட்சி நிர்வாகிகள் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க. தேர்தலுக்கு ஒழுங்கா வேலை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியை தான் சந்திக்கும். அதனால இந்த அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள்ல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அமலாக்கத்துறை ஏன் காலம் தாழ்த்துறாங்க? பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு புகார்கள் இருக்குது, வழக்குகளும் அமலாக்கத்துறை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அது தொடர்பான நடவடிக்கையை ஏன் என்ன எடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர்கள் உங்க வீக் பண்ணாதான் அவங்கள இந்த மாதிரி ரெய்டுகள் மூலமா இல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டா மட்டும்தான் அவங்களோட செயல்பாடுகள் குறையும். அப்ப அவங்களோட செயல்பாடுகள் குறைஞ்சா மட்டும்தான் நம்ம வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால நீங்க அது உங்க மேல நடவடிக்கையை தீவிரப்படுத்துங்க, அந்த விசாரணையை தீவிரப்படுத்துங்க. பல்வேறு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ரைடு பண்ணியிருக்காங்க, அது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. அமலாக்கத்துறை அந்த வழக்கு எல்லாம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இதை நம்மளுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இப்ப நிலம் வாங்கின விவகாரம் ரொம்ப பேசுபொருளாமா இருக்குது. இது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அவர் அண்ணாமலை பெருசா கண்டுக்கிறாம விட்டுறீங்க. ஆனா இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா பாஜகவினரே அண்ணாமலை விமர்சிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது பாஜகவுக்கு தான் பின்னடைவு ஏற்படுத்தும். அதனால அண்ணாமலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதை விட அண்ணாமலை விமர்சிக்கக்கூடிய பாஜகவினர் மீதும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு எதிராகவும் சில விஷயங்களை அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணாமலை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த 80 கோடி நிலம் வாங்கின விவகாரத்துல அண்ணாமலைக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்னா அது திமுக முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் கொடுத்த காசு தான் இது. ஆனால் திமுக நிர்வாகிகளோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறார் அண்ணாமலை.
அதனால அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறதை தாண்டி அவர் நிலம் வாங்கினது விஷயங்களை வந்து வெளியில பெரிய அளவுக்கு வந்து பேசப்படக்கூடாது. ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து வரக்கூடிய தேர்தல்ல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கடைசியா என்ன ஒண்ணு சொல்லியிருக்காருன்னா, அந்த மதுரை விமான நிலையத்துக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி கடைசியா வந்து அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இங்க பிரஸ் மீட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு போனாருன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்க போறோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் முத்துராமலிங்க தேவர் சொந்தமான விஷயங்களை வந்து பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா மற்ற விஷயங்களெல்லாம் பேசிட்டு கடைசியா தான் என்ன பண்ணாருன்னா, முத்துராமலிங்க தேவர் சம்பந்தமான விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு, அதாவது தம்பி வேலுமணி, கே.பி. முனுசாமி இவங்க எல்லாரையுமே அனுப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிடங்கள் அமித்ஷாவை வந்து தனியா சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அந்த இதுல சந்திப்புன்னு போது பேசப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் இவங்களெல்லாம் வந்து அனுப்பிட்டு மறுபடியும் அமித்ஷா கூட சந்திச்சு பேசினார் அப்படின்னா, இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, என் கூட வந்தவங்கலயே ஒரு 3-4 பேர் வந்து கருப்பாடுகள் இருக்காங்க. அதாவது செங்கோட்டையின் பக்கம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா, சசிகலா ஆதரவா செயல்படுற ஆளுங்களும் ஒரு சிலவங்க வந்து இங்க இருக்கிறாங்க. அதனால அவங்கள வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்து என்னால பேச முடியல. அதனாலதான் அவங்கள அனுப்பிட்டு நான் உங்க கூட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது யார் யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, மறைமுகமா குறிப்பிட்டிருக்காரு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தம்பிதுரை இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவங்க. அதாவது எனக்கு எதிராக வந்து வேலை செய்வாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் சில விஷயங்களை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை வந்து தனியா வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அப்ப என்ன விஷயங்களை சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து அதிமுக விவகாரத்துல தலையிடக்கூடாது. ஏன்னா தலையிட்டீங்கன்னா வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு பல பேர் வந்து எனக்கு எதிராக புறப்பட்டு இருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் கட்சியில வந்து தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். அப்ப வரக்கூடிய தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதோட இல்லாத நேரத்துல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா இவங்களுக்கு முன்னாடி வந்து என்னை வந்து இது பண்ற மாதிரி பேசுறேன், இவங்களும் என்னை நாளைக்கு மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களை அனுப்பிட்டு உங்கள்ட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொல்றது சரிதான், நான் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் தலையிட மாட்டோம், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்ப ஏன் நீங்க செங்கோட்டையனை சந்திச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விட்டு இருக்காரு. அப்ப அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எங்க செங்கோட்டையனை சந்திச்சேன், அவரை நான் சந்திக்கவே இல்லையே. அவர் சந்திக்கணும்னு நேரம் கேட்டிருந்தாரு, ஆனா நான் சந்திக்கல. அப்புறம் நாடாளுமன்ற வளாகத்துல எல்லாரோட சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் சந்திச்ச மொழியா, தனிப்பட்ட முறையில உங்களை வந்து இப்ப நீங்க மீட் பண்ண மாதிரி தனிப்பட்ட முறையில நான் வந்து சந்திக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி மற்ற இங்க இருந்து பிரிஞ்சு சென்றவங்க இல்ல எனக்கு எதிராக போர்க்குழர் எதிர்ப்புறவங்களையும் வந்து நீங்க இனிமே சந்திக்கிறத தவிர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அமித்ஷா வந்து அது சரிதான், ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களவங்க நீங்க கட்சிக்குள்ள சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா கூட்டணிக்குள்ளேயாவது சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா வந்து அவங்க சார்பா இருக்கக்கூடிய வாக்குகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து கட்சிக்குள்ள விட்டா அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் அவங்கள வந்து வெளியிலையும் தனியா விட்டுற முடியாது. வெளியில தனியா விட்டுறீங்கன்னா அது வந்து வேற விதமா வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையா தான் இருக்கும். அப்ப அவங்கள கூட்டணிக்குள்ளேயாவது சேர்க்கறதுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இதை கூட நீங்க செய்யலைன்னா அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, சரி தேர்தல் நெருங்கின நேரத்தில் அது சம்பந்தமா நம்ம வந்து பேசிக்கலாம். இப்போ வந்து இந்த விஷயங்களை இது பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு எதிராக செயல்படக்கூடிய யாருக்குமே வந்து நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாது, அவங்களை சந்திக்க கூடாது அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுங்க. நான் நேரம் எடுத்து மற்ற தலைவர்களோட கலந்து ஆலோசிச்சு இவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவங்க எல்லாம் கூட்டணியில சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது சும்மா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கும் வந்து அமித்ஷா வந்து ஓகே சொல்லியிருக்காரு. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி வெளியில வரும்போது இந்த பென்ட்லி கார்ல வந்து முகத்தை மூடிட்டு போனதா ஒரு காட்சி வெளியானுச்சு. அந்த இதெல்லாம் இதை தாண்டி அமித்ஷா வந்து கடுமையா பேசிட்டாரு, அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிட்டு போனாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதிமுக ஐடிவிங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் முகத்தை தொடச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச நேரம் இரவு நேரத்துலதான் போயிட்டு சந்திக்கிறாரு. அப்ப அமித்ஷா வீடு முழுவதுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ண ஒரு வீடு. அங்க வந்து வேர்க்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் வந்து வெளியில வந்தாலும் வெயில் சூரியன் இல்ல, வெயில் அடிக்கல அப்படிங்கிற போது அங்கேயும் வேர்க்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் அவர் பயணம் பண்ணக்கூடிய கார், அந்த பென்ட்லி கார் உயர் ரக
ஒரு சொகுசு காரு. அந்த கார்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏசில தான் வந்து எடப்பாடி பழனிசாமி போறாரு. அங்க வந்து வேர்த்து வடிஞ்சு வரும் எடப்பாடி பழனிசாமி அப்படி வந்து முகத்தை முழுவதும் மூடுற மாதிரி ஒரு கட்சி போச்சு தொடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்புறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி சும்மா மூஞ்சி தொடச்சாருதான் நீங்க வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா வந்து சொன்ன மாதிரியே நடந்துக்குவாரா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா வந்து கூட்டணிக்கு வந்து அதிமுகவை அழுத்த வந்து அமித்ஷா என்ன உறுதி கொடுத்தாரு, தனிப்பட்ட முறையில் அமித்ஷா கிட்ட என்ன உறுதி கொடுத்தாருன்னா, நீங்க தான் கூட்டணியோட தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சியான தலைவர் நீங்க தான், நீங்க எடுக்கிறதா முடிவு, உங்களுக்கு தான் வந்து நாங்க எல்லா இதையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உறுதியளிச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தான் வந்து அண்ணாமலையே வந்து என்ன பண்ணாங்கன்னா பதவி நீட்டிப்பு கொடுக்காம மாத்திட்டு என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கெல்லாம் வந்து ஓகே ஓகேன்னு சொன்ன அமித்ஷா அடுத்த சில நாட்கள்லயே என்ன சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், ஆனா அந்த ஆட்சியில நாங்களும் பங்கு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதன் பிறகு என்ன பண்ணாருன்னா இது அதை வந்து தொடர்ச்சியா பல நேரங்களை சொன்னாரு. அதன் பிறகு அமித்ஷா வந்து சும்மா இருக்கல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரையும் வந்து சந்திச்சு பேசத்தான் செஞ்சாரு. ஒரு பக்கம் வந்து குருமூர்த்தியை வச்சு அதிமுக விவகாரங்கள் சம்பந்தமா பேச வச்சாரு. இங்கிட்டு செங்கோட்டையனை சந்திச்சு பேசுனது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா மற்ற விவகாரங்கள் அதிமுகவுக்கு குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன விதமான நெருக்கடியெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து அமித்ஷா தொடர்ச்சியா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டணி சேர்றதுக்கு போது என்ன சொன்னாரு, அமித்ஷா வந்து தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்தாரு, நாங்க அதிமுகவோட உள் விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து அந்த பிரஸ் மீட்லயும் வந்து இப்போ செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அது அதிமுக விவகாரம், அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே தொடர்ச்சியா பாஜக அதிமுக விவகாரத்துல தலையிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம கண்கூடமா பார்க்கக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க அண்ணாமலை தரப்பு பாத்தீங்கன்னா அதிமுக தரப்போட வந்து ஒரு முட்டல் மோதலோட இருக்கிறாங்க. நாராயணன் வந்து அதிமுகவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்போட இருக்காங்க. இங்கிட்டு வந்து அண்ணாமலை தரப்பு அவருக்கு எதிரான சில வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிறது பாஜக தலைமைக்கே தெரியும். இன்னொரு பக்கம் இந்த குருமூர்த்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அமித்ஷா வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு, அதிமுக சம்பந்தமா பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கிடையில செங்கோட்டையனை சந்திச்சு பேசுனது, இன்னொன்னு டிடிவி தினகரன் இவங்களையும் வந்து அமித்ஷா வந்து ஒரு சில நாள்ல வந்து கூப்பிட்டு பேச போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து சசிகலா தரப்பை வந்து குருமூர்த்தி தரப்பை சந்திச்சு அமித்ஷா சொன்ன சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இப்படி அமித்ஷா என்னதான் உறுதிமொழி கொடுத்தாலும் அதற்கு நேரெதிராக தான் நடந்துகிட்டு இருக்காங்க பாஜக தரப்புல. அமித்ஷாவே அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. அதனால இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய வெற்றி, அமித்ஷாவை சந்தித்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் ஒரு புலங்காயுதம் அடைஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சாலுமே இந்த மகிழ்ச்சி வந்து எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அமித்ஷாவோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது. கடந்த சில காலங்களா வந்து அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி விடுத்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டாரு, அதன்படியே அமித்ஷா நடப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை வந்து அமித்ஷா சந்திச்சது, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை வந்து செங்கோட்டையன் சந்தித்தது, இந்த போது சில விஷயங்களை வந்து பாஜக தரப்பு கொடுத்திருந்தாங்க. செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களை எக்காரணம் வந்து நாங்க கைவிட மாட்டோம், நீங்க வந்து எங்களை நம்பி வந்தீங்க, உங்களை வந்து கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் வந்து என்ன பண்ணாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரி அமித்ஷாவும் சரி செங்கோட்டையனுக்கு அந்த உறுதிமொழியை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அதன் அடிப்படையில தான் செங்கோட்டையன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இங்க செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாடு திருமணம் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து செய்தியாளர்களை சந்தித்தாரு. இந்த விவகாரத்திலையும் வந்து அமித்ஷா தரப்பு வந்து உண்மையிலேயே வந்து நியாயமா நடந்துக்கிடுவாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இதே மாதிரிதான் ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்துறதுக்கு தூண்டி விட்டு பாஜக பின்புலத்துல இருந்து தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பல மேடைகள்ல வந்து குருமூர்த்தி இந்த விஷயங்கள்லாம் அவங்களே தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவங்களே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இவரை வந்து எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தகாத வார்த்தைகள்ல வந்து ஆண்மை சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அப்ப இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஓபிஎஸ் தரப்புலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்புலமா இருந்து விளையாடினாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஓபிஎஸ்ஐயே கை கழுவி விட்டுட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஒரு அரசியல் அனாதை அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப வந்து செங்கோட்டையனை கூறுதிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஓபிஎஸ்க்கு வந்து என்ன விதமான நம்பிக்கையை வந்து பாஜக தரப்பு கொடுத்தாங்களோ அதே நம்பிக்கையை தான் இப்ப வந்து செங்கோட்டையனுக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா பாஜகவை பொறுத்தளவுக்கு அதிமுகவை மேலும் மேலும் பலவீனப்படுத்துறது தான் நோக்கம் அப்படிங்கிறது தான் இது மூலமா தெளிவா தெரியுது. அதாவது
உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து எல்லாரையும் வெளியேற்றிட்டோம்னா அதிமுக தன்னால அழிஞ்சு போயிடும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட வழக்குகள், அது ஒரு சம்பந்தமான கோப்புகள், அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற சம்பந்தமான விளக்குகள், கோப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அமித்ஷா கையில இருக்குது. சோ இந்த பெரும் தலைவர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான ஒரு முகமறிந்த தலைவர்களை வந்து வெளியேற்றிட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி சில நபர்கள் தான். இவங்களை ஈஸியா நம்ம வழக்குல வைத்து அதிமுக மொத்தமா அழிச்சு அப்படிங்கிறதா வந்து அமித்ஷாவோட நோக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில தரப்பினர் சொல்றாங்க. அதனால அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பு விவகாரம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றியா பார்க்கப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் நெருங்கும் நேரத்துல இந்த என்ன மாதிரியான முகங்கள் வெளிப்படும், அமித்ஷா கிட்ட இருந்தும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து என்ன விதமான முகங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்பதான் வந்து இந்த நிலை, இந்த உறவு அப்படியே நீடிச்சுச்சுன்னா இந்த சந்திப்பு வந்து வெற்றி அப்படின்னு கருதலாம். இல்ல அந்த நேரத்துல ஏதாவது முட்டிக்கிடுச்சு, கூட்டணி வந்து உடையுது, இல்ல கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் இருந்தும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைய வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, விட மாட்டாங்க அப்படிங்கறத உண்மை. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வேறு ஒருவரை வந்து உட்கார வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுவாங்க வெளியே, தங்களோட கூட்டணியில இருந்து அதிமுகவை ஒட்டுமொத்தமா வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.